இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூரி சுடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூரி வெங்காயம் தக்காளி இதுவும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் பறிச்சுட்டு வந்துடுவோம். வந்தாச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த சிறையெல்லாம் அடிக்கிறேன்னா கோழி விட்டு ஃபுல்லாக கொத்திருங்க ஐஸ். இது பாருங்கள், இதான் பச்சை மிளகா செடி பார்த்தீங்களா. பச்சை மிளகாயெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா சிவப்பாயிரும். இந்த மாதிரி ஒரு 4 மிளகா பறிச்சிருக்கோம். அப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா கருவேப்பிலை பறிச்சிடும். வயசு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை உடைக்க போகிறோம். உடைச்சாச்சு கைஸ். பாருங்கள், கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வாங்க செய்யலாம் கைஸ். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி சூடாகட்டும் எண்ணெய் கைஸ். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போடணும். இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் குருமா மற்றும் பூரி. தெரிக்குது பாருங்கள், எல்லாம் டப்பு டப்புன்ட்டு. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டோம். வெட்டியிருந்த எல்லாத்தையும் நம்ம போட்டோம். அடுப்பை குறைச்சி நம்ம தாளிக்கும் கைஸ். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிண்டி விடணும் கைஸ். அப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டணும் கைஸ். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடணும் கைஸ். இப்போ கொஞ்சோண்டு உப்பு எடுத்து நல்லா தூவி விட்டுணும் கைஸ். இப்போ தேங்காய் பால் அரைச்சி வச்சதை எடுத்து நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிண்டி விடணும் கைஸ். ஒரு கொதி வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான் கைஸ். கைஸ் இந்த பாருங்கள், குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூரி சுட போகிறோம். சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை பிச்சு ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா மாவு எடுத்து உள்ளே போட்டு எடுத்தோம்னா பூரி ரெடி கைஸ். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. தேய்ச்சி வச்ச மாவு உள்ளே போட்டு நல்லா இது பண்ணி புஷ்ஷுன்னு எடுத்தோம்னா பூரி ரெடி கைஸ். ஃபினிஷிங் டச்சை பார்ப்போம் கைஸ். எண்ணெயில் போட்டு எல்லாம் எடுத்து பூரியெல்லாம் ரெடியாக வச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கா. இதை பிச்சு அப்படியே வாயில் வச்சு சும்மா அப்படி இருக்கும். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன டிஷ் பண்ணுங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். யாருமே பண்ண மாட்டேறீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வேணால் ஷேர் பண்ணி விடுங்க நிறையா பேருக்கு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை பாய்.